வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லாம பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் வந்து ஃபைனலா வந்து ஒரு 80 பாயிண்ட் பிளஸ்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த NTPC கிரீன் IPO வந்து லிஸ்ட் ஆச்சு. யாருமே எதிர்பார்க்காத விதமா இந்த ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா 10% வந்து அதோட அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமைதியா ட்ரேட் ஆயிட்டு நியர்லி 10% பக்கமா தான் இந்த ஸ்டாக் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்கல. ஏன் நம்ம கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் அனாலிசிஸ் அப்ப பெரிய கிரே மார்க்கெட் பிரீமியம் இல்ல, சோ ஸ்கோப் இல்லாதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா லாங் டேர்முக்கு இது சூட்டபுளான ஸ்டாக் அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல ஓப்பனிங்லயே வந்து இது வந்து ஒரு 10% பக்கமா அப்பர் சர்க்கியூட்டை ரீச் ஆகி ஒரு 10% ரிட்டர்னை கொடுத்துருக்கு. சோ அதனால வந்து இப்ப நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ராக் பண்றத பெட்டரா இருக்கும். இன்னும் பார்க்கலாம் இவங்களோட பிசினஸ் மாடல் எல்லாம் எப்படி ஆனது, இதோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பெட்டரா இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து மெயினா ஸ்டாக் மார்க்கெட் 80 ஏறி இருந்தாலும் எல்லாத்தோட போர்ட்போலியோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டை மேல கூட்டிட்டு போனதுல அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. சோ யார் அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு 20% லாஸ் ஆனதுல இருந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கும். சோ இது எல்லாமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நியூஸ் பேசிஸ்ல தான் வந்து ரன் ஆகுது. சோ அதனால வந்து நம்ம ஷார்ட் டைம்ல ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ட்டு யாரும் இந்த ஸ்டாக்கை ட்ராக் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தள்ளி நிக்கிறத பெட்டரா இருக்கும். ஓலாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அது வந்து ஒரு 20% வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆச்சு. 150 ரூபாய்க்கு பக்கமா போன ஸ்டாக் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருந்து இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நியூ வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறான், அதுவும் வந்து லோ பட்ஜெட்ல அப்படின்னு சொன்னதுனால மார்க்கெட்ல வந்து ஒரு 20% பக்கமா அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணிருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டி இதுக்கு வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால ஓலா எலக்ட்ரிக்கல்ஸ் வந்து அப்பர் சர்க்கியூட்டை ரீச் பண்ணிருக்கு. பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான செக்டரா இருக்கு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா HDFC-யை பொறுத்த வரைக்கும் நேத்து வந்து ஒரு MCS ஹெவியான பையிங் இருந்துச்சு. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா FIs வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாசிட்டிவா தான் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பைக்கால் இருந்திருக்கு. ICICI பேங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே ஸ்ட்ராங்கான பேங்க் தான். ஸோ நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். ICICI வந்து பாசிட்டிவா இல்லைனாலும் ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பெனியா தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பாத்தீங்க அப்படின்னா NTPC கிரீனை பத்தி டீடைலாவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ IPO வந்து அலாட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே கிடைச்சிருந்துச்சு. கிடைச்சவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நீங்க லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹோல்ட் பண்ற அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். NTPC கிரீனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 ட்ரில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் அச்சீவ் பண்ணதுனால இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா வந்து மிட் கேப் ஸ்டாக்ல ஜாயின் பண்ணிருக்கு. இவங்களோட பிசினஸ் மாடல் எல்லாம் க்ரோ ஆகுறப்ப இந்த ஸ்டாக் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கா மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து 111 ரூபாய்ன்ற லெவல்ல இருந்து 122 ரூபாய் இந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆயிடுச்சு. நியர்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 14 ரூபாய்க்கு பக்கமா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்ல முடிஞ்சிருக்கு. நியர்லி அப்பர் சர்க்கியூட்டுக்கு பக்கமா தான் இந்த ஸ்டாக் முடிஞ்சிருக்கு. இது யாருமே எதிர்பார்க்காததான். சோ பரவாயில்ல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுவே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோ கிரே மார்க்கெட் பிரீமியம் இல்ல அப்படின்னாலும் குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக் ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் வந்து நல்ல ரிட்டர்னை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்த எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஷாக்கிங்கான நியூஸா தான் இருக்கும். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 80 பாயிண்ட் பிளஸ்க்கு மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதானி குரூப்ஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தான் வந்து வியூ ஆச்சு. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி என்டர்பிரைஸ், அதானி பவர், HDFC பேங்க், அதானி போர்ட், ACC, அம்புஜா இந்த ஸ்டாக்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்லி பைல பாத்தீங்க அப்படின்னாலும் ஓலா எலக்ட்ரிக்கல், அதானி டோட்டல் கேஸ், அதானி பவர் இந்த மாதிரி அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தான் வந்து மெயினா இருந்துச்சு. எல்லாமே வந்து 20% பக்கமா நல்ல ரிட்டர்னை கொடுத்த கம்பெனியா வந்து மார்க்கெட்ல இருந்துச்சு. அதே மாதிரி டாப் கைனஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதானி என்டர்பிரைஸ் வந்து ஒரு 12% பக்கமா வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு. அதானி போர்ட், அம்புஜா, ACC இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துச்சு 5% வரைக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 80 பாயிண்ட் பிளஸ்க்கு காரணம் இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். அதற்கு கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா HDFC பேங்க் ஒரு கான்ட்ரிபியூஷனா இருந்திருக்கு. ஓலா எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இவங்க வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆனதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு நியூ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க.
ஜிக் S1 ஜெட் என்ற மாடலை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இதோட பிரைஸ் வந்து 40,000 ரூபாயில இருந்து 50,000 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவா மாறிச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி வந்து உங்களுக்கு வந்து பையிங் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது 75 ரூபாய் அந்த லெவலில் இருந்த ஸ்டாக் வந்து 88 ரூபாய்ன்ற லெவலுக்கு போச்சு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ லிஸ்டிங்க்கு அப்புறம் இது வந்து ஒரு 157 ரூபாய்க்கு வரைக்கும் போன ஸ்டாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து நெகட்டிவ் நியூஸஸால பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ஷன் ஆச்சு. ஸோ இப்போ நியூ மாடல் சீப்பரான ப்ரைஸில் வண்டி வெளியே வர்றதுனால நல்ல மார்க்கெட்டை வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இதை ப்ரிடிக்ட் பண்ணிட்டு ஒரு 20% பக்கமாக இந்த ஸ்டாக்கை ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவசரப்பட தேவையில்லை. ஸோ இது வந்து நியூஸ் பேஸில் தான் வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு ரன்னப்பை கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். HDFCயை பொறுத்த வரைக்கும் நிறைய பையிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதோட டார்கெட் கூட பார்த்தீங்க அப்படின்னா 1850 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ICICI செக்யூரிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நிஃப்டி 50யை பொறுத்த வரைக்கும் இந்த 10% கரெக்ஷனில் ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ICICI பேங்க், HDFC பேங்க் வந்து டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா HDFC, ICICI கன்சிடர் பண்ணுங்கன்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி HDFC பேங்க் இந்த மெர்ஜருக்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை கொடுக்காம தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து 1800 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது இல்லாமல் கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா HDFC பேங்க்லேருந்து HDP ஃபினான்ஷியல் சர்வீசஸ் IPO வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இயரே வரும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கரெக்ஷனும் சரி, மைக்ரோ ஃபினான்ஸோட ப்ராப்ளம் இதெல்லாம் வந்ததுனால இந்த ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயரில் வர்றதுக்கு, அதாவது HDP ஃபினான்ஸோட IPO வந்து நெக்ஸ்ட் இயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வர்றப்ப HDFC பேங்க் வந்து ஒரு பெரிய அடிஷனல் நியூஸ் தான் அமையும். இங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ICICI பேங்க், HDFC பேங்க் இதை வந்து கன்சிடர் பண்ணுங்க. NTPC கிரீன் வந்து இதோட பிசினஸ் மாடல் வந்து கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. ஏன்னா இப்போ கடன் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ப்ராப்பரான ஸோ ஒரு 10 இயருக்கு மேல நீங்க ஹோல்ட் பண்ற அப்படி இருந்துச்சு அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க. மற்ற வகையில இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸும் சரி, இந்த ஓலா இதெல்லாம் வந்து இப்போ நியூஸ் பேஸ்ல வந்து அப்பர் சர்க்கியூட்டர் ரீச் ஆயிருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டாக்ல இருந்து அவாய்ட் பண்றது பெஸ்டா இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு போர்ட்ஃபோலியோல இந்த ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கும் இந்த மாதிரி அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆகுது அப்படின்ற ஆங்கிள் போய் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த நியூஸ் பேஸ்ல ரன் ஆகுறது எப்பயுமே வந்து நமக்கு நிலைக்காது. ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான கம்பெனியா இருந்து வேல்யூஷன் வைஸ்க்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு லாங் டேர்ம்ல ஒரு நல்ல வெல்த்தை கொடுக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.